வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசன பகிர்விற்கான கூட்டம் நிறைவு. வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் போட்டியிடுவதில்லை என கூட்டமைப்பு தீர்மானம். அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட தனக்கு இன்றைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என அனந்தி சசிதரன் குற்றச்சாட்டு. திருகோணமலையில் மேலும் எலும்புக்கூடுகள் மீட்பு. கிளிநொச்சியிலும் சடலம் ஒன்று மீட்பு. சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைய கூட்டத்தில் ஆசன பகிர்வு தொடர்பில் எதுவும் ஆராயப்பட மாட்டாது என எம்.ஏ. சுமந்திரன் கூறிய போதிலும் இன்று ஆசன பகிர்வு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை தமிழரசு கட்சி சார்பில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு 88,000 வாக்குகளை பெற்ற தனக்கு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்காது தனக்கு வாக்களித்த மக்களை புறக்கணிப்பதாக அனந்த் சசிதரன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று காலை ஆரம்பமாகியது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, இபிஆர்எல்எஃப்-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ட்ரெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பிளாட் அமைப்பின் தலைவர் தானா சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். கூட்டத்திற்கு முன்பாக பேசிய தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எம். சுமந்திரன் இந்த கூட்டத்தில் ஆசன பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை என்றும், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இந்த கூட்டத்தின் இறுதியில் ஆசன பங்கீடு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தனர். ஆசன ஒதுக்கீடு தொடர்பாக இந்த கூட்டத்திலே நாங்கள் பேசப் போவதில்லை. ஆசன ஒதுக்கீட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கூட இப்ப சொல்ல முடியாது. நாங்கள் அதை பற்றி பேச அமர்ந்தால்தான் அது தெரிய வரும். இறுதியாக ஆசன பங்கீடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற முறையிலேயே தான் செய்யப்படும். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஆசனங்கள் பங்கீடு, அதைவிட நாங்கள் எப்படி மாவட்ட ரீதியான எங்களுடைய பிரச்சாரங்களை அல்லது எங்களுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இந்த 2 விடயங்களும் முக்கியமாக இந்த நாளில் எடுக்கப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் இந்த ஆசனங்கள் பங்கிடுவது என்பது இன்றைக்கு இறுதியான முடிவு எடுக்கப்படலாம் என்று நான் நம்புகின்றேன். கூட்டத்தின் இடையே பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு கிழக்கிற்கு வெளியே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடாது என்று தெரிவித்தார். தென்பகுதியில் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக செயற்படுவதும், வடகிழக்கு இணைந்த பிரதேசத்திற்கான ஒரு சுயாட்சியை நோக்கி நாங்கள் போவதும், அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வடகிழக்கில் மாத்திரம் போட்டியிடுவது என்ற ஒரு செயற்பாட்டையும் கொண்டுதான் இன்றைய அந்த முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் ஒரு 18 துவக்கம் 20 ஆசனங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து எல்லாராலும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை அவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிக பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்க வேண்டும். வலுவான ஒரு நிலையில் நாங்கள் வருகின்ற பொழுதோ வரக்கூடிய எந்த அரசாங்கத்துடனும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆசனத்தை பகிர்ந்து கொள்வதில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. நாங்கள் பல கூட்டங்கள் நடத்தி இன்னும் அது ஒரு முடிவுக்கு சில இடங்களுக்கான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது, சில இடங்களுக்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் நான் நம்புகின்றேன் இன்றைக்கு அது எட்டப்பட்டே ஆக வேண்டும். இதனிடையே கூட்டத்திற்கு தமக்கு அழைப்பு விடுக்காது தம்மை புறக்கணித்தது தனக்கு வாக்களித்த மக்களை புறக்கணிக்கும் செயல் என்று வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடல் தொடர்பாக எனக்கு எழுத்து மூலமோ தொலைபேசி மூலமோ அறிவித்தல் வழங்கப்படவில்லை. உண்மையில் நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர். நான் இன்றும் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கு இது அறிவித்திருக்க வேண்டும்.
ஆனால் ஒரு உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதை இந்த கட்சிக்குள் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு என்னை அழைக்காமல். இவ்வாறு உடனுக்குடன் அந்த உண்மையை கூறுகின்ற கருத்துக்கள் கூட்டமைப்பை உடைக்கின்றதோ சிதைக்கின்றதோ அல்லது அவர்களை வலுவிழக்க செய்கின்ற நோக்கமோ அல்ல. அவர்கள் திருந்த வேண்டும், சரியான பாதையில் பயணிக்க வேண்டும், மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். உண்மையில் 88,000 வாக்குகளை பெற்ற என்னை ஓரங்கட்டுவதோ புறந்தள்ளுவதோ அந்த 88,000 மக்களையும் புறந்தள்ளுகின்ற செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே மக்களுடைய குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்க வேண்டும். சரியான வழியில் தேசியம் நோக்கி வெளிப்படை தன்மையுடன் உண்மை தன்மையுடன் இதய சுத்தியுடன் அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவும் கோரிக்கையாகவும் அமைகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இன்றைய கூட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளருடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் கபில்நாத். வணக்கம் ரஞ்சினி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசன ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் 10 இடங்களில் 6 இடங்களில் தமிழரசு கட்சியும் EPRLF 2 இடங்களிலும் டெலோ ஒரு இடத்திலும் பிளட் ஒரு இடத்திலும் தமது ஆசனங்களை ஒதுக்கி வேட்பாளர்கள் நியமிக்க இருக்கின்றது. அதே நேரம் பன்னியில் 9 இடங்களில் தமிழரசு கட்சி 3 இடங்களிலும் டெலோ 3 இடங்களிலும் EPRLF 2 ஆசனங்களுக்கும் பிளட் ஒரு ஆசனத்தையும் நியமிக்க இருக்கின்றது. இதேபோல திருகோணமலையில் உள்ள 7 ஆசனங்களில் 4 ஆசனங்களை தமிழரசு கட்சியும் டெலோ EPRLF பிளஸ் என்பன தலா ஒரு ஆசனங்களையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 8 இடங்களிலே தமிழரசு கட்சி 5 இடங்களிலும் டெலோ EPRLF பிளஸ் என்பன தலா ஒரு இடங்களிலும் தமது ஆசனங்களை ஒதுக்கி இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 10 இடங்களில் 5 இடங்களில் தமிழரசு கட்சியும் EPRLF 2 இடங்களிலும் டெலோ 2 இடங்களிலும் பிளட் ஒரு இடத்திலும் தமக்கான ஆசனங்களை ஒருமித்து இன்று ஒதுக்கி இருக்கின்றன. காணாமற் போனோர் மற்றும் புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பெற்றோர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை வவுனியாவில் சந்தித்து தமது கோரிக்கைகளை தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வவுனியாவில் இன்று நடத்திய கலந்துரையாடலின் போதே காணாமல் போனோர் மற்றும் புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பெற்றோர் தமது கோரிக்கைகளை தெரியப்படுத்தியுள்ளனர். காணாமற் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுப்பதுடன் அது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை காணாமல் போனோர் தொடர்பில் தம்வசம் உள்ள ஆதாரங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு காணாமல் போனோரின் பெற்றோர் காண்பித்தனர். தேர்தலுக்கு பின்னரான காலத்தில் காணாமற் போனோர் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பெற்றோர்களுக்கு உறுதியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடம்பெற்ற சந்திப்பு திருப்திகரமாக அமையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் இடையில் வவுனியாவில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது கூட்டமைப்புடன் இணைந்து முன்னாள் போராளிகள் இயங்க கூட்டமைப்பு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தற்போதைய சூழலில் இந்த விடயம் சாத்தியமற்றது என்றும் இதனால் கட்சிக்கு பாரிய பிரச்சினைகள் ஏற்படலாம் என்றும் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். வாக்களிப்பினூடாக ஊழலுடன் தொடர்புடையவர்களை தோற்கடித்து மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்ற பாராளுமன்றம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக மக்களை ஒன்றிணைக்கும் மார்ச் 12 பிரகடனத்தில் 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நிறைவடைந்தது. கடந்த 25ஆம் தேதி சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நிறைவடைந்தது. இன்று பிற்பகல் விகார மகாதேவி பூங்காவிலிருந்து பேரணியாக வருகை தந்தனர். இது அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் வேலை அல்ல. இது பொதுமக்களுடன் இணைந்த ஒரு வேலையாகும். அதுவே இதில் உள்ள முக்கியத்துவமாகும். முன்னர் கண்காணிப்பில் மாத்திரம் ஈடுபடுகின்ற கண்காணிப்பு அமைப்பு இன்று மார்ச் 12 பிரகடனத்தின் ஊடாக ஒன்றிணைந்துள்ளோம். இதுவரை 7 கோடிக்கு அச்சுப்பிரதிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அச்சகம் ஒன்றில் எனக்கு கூறினார்கள். ஒருவர் கோடிக்கணக்கான ரூபாவுக்கு பிரதிகளை அச்சிட்டுள்ளனர். மற்றொருவர் கோடிக்கணக்கான ரூபாவிற்கு அச்சடிக்குமாறு கூறியுள்ளார். குடு, எத்தனால், பார், கசினோ ஆகியவற்றின் ஊடாக பணத்தை உழைத்தவர்களுக்கே இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்புவதற்கு முன்னர் பொதுமக்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த பிரகடனம் உண்மையில் மிகவும் முக்கியமான விடயம். அதற்கு காரணம், இந்த நாட்டிலே பிரதானமாக எல்லாரும் எத்தனால், கஞ்சா, குடு என்று பேசுகிறார்கள்.
ஆனால் இன்று வரை இந்த அரசியல் மாற்றத்திலே எவரையும் கைது செய்வதற்கு முடியாமல் போயிருப்பதன் ஊடாக எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமான பங்கினை இந்த லஞ்ச ஊழல் குடு கஞ்சா வகித்துக் கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நல்லாட்சியில் கூட எவரையும் கைது செய்ய முடியாத நிலைமையிலே இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறால் எந்த ஆட்சிகள் மாறினாலும் எந்த தலைமைகள் மாறினாலும் இவர்களை பிடிப்பதோ அல்லது கைது செய்வதோ ஒரு சாதாரண விடயம் இல்லை. இனிவரும் காலங்களில் இந்த பாராளுமன்றத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஏலெவல் கூட பாஸ் பண்ணாமல் இருக்கிறார்கள். எனவே இனிவரும் காலகட்டத்தில் படித்தவர்களையும் இந்த குடு கஞ்சா எத்னோல் செய்யாதவர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நாங்கள் உறுதி பூண வேண்டும். அத தேசபாலனைக்கு சல்லி கம்பகர்ன வியாபாரம். இன்று அரசியல் என்பது பணம் உழைக்கும் வர்த்தகமாக மாறியுள்ளது. கைது செய்யுமாறு கூறிய விடயம் மாற்றமடைந்து தற்போது வேட்புமனு வழங்க வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்துள்ளது. எனவே இந்த அரசியல்வாதிகள் வர்த்தகர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்கள், ஊழலில் ஈடுபடுவோரின் சேவகர்களா என எண்ணத் தோன்றுகின்றது. எனவேதான் ஆட்கள் மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் இவர்களுக்கு ஒன்றுமே நடப்பதில்லை. தேர்தலின் போது செலவிடக்கூடிய நிதி தொகை, அந்த தொகையை வழங்கும் நபர்கள் எவ்வாறு பணத்தை தேடிக் கொள்கின்றனர் என்பன குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் ஆராய வேண்டும். அதனை சட்டமாக எதிர்வரும் காலங்களில் கொண்டுவர நாம் நடவடிக்கை எடுப்போம். தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு மைத்ரிபால சிறிசேனவிற்கு இன்னும் சில நாட்கள் எஞ்சியுள்ளன. ஊழலற்ற அரசியலை தவறாக பயன்படுத்தாதவர்களுக்கு வேட்புமனு வழங்காததற்கு அவருக்கு காலம் இன்னும் உள்ளது. அதனைத் தொடர்ந்து 11 நாட்கள் நாடு முழுவதிலும் உள்ள மக்களிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட 10 லட்சம் கையொப்பங்கள் அடங்கிய பிரகடனம் அரசியல் கட்சிகளிடம் கையளிக்கப்பட்டன. ஊழலுடன் தொடர்புடையவர்களுக்கு வேட்புமனு வழங்கப் போவதில்லை என அமைச்சர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தூய்மையான தலைமைத்துவம் ஒன்றை கொண்டு வருவதற்கே மக்கள் தயாராகின்றனர். ஊழலற்ற ஆட்சி ஒன்றை கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராகின்றனர். வேட்புமனுவை வழங்குவதற்கான குழு கூடுகின்றது. நாங்கள் ஏற்கனவே முதலாவது சுற்றில் நபர்களை தேர்வு செய்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கு தூய்மையான நபர்களையே தெரிவு செய்யும் பொறுப்பை நிறைவேற்றும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஜூலை 13ஆம் தேதி நண்பகலுடன் வேட்புமனுவை ஏற்கும் நடவடிக்கைகள் நிறைவடைவதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் ஜனசத பெரமுன எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக முதலாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. ஜனசத பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் பத்தரமுல்லே சீலரத்ன தேரரினால் யாழ் மாவட்டத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வன்னி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அந்த கட்சி வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இதேவேளை குர்நாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை குழு ஒன்று இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் 15 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது ஒழுங்குமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் தேர்தல்கள் செயலகத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்திலிருந்து தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் செல்லும் வரை எந்தவித ஊர்வலங்களையும் பேரணிகளையும் நடத்த முடியாது என மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். தேர்தல் காலப்பகுதியில் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களினால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு வேட்புமனு வழங்கப்படக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொலனாவியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆபரணங்களை திருடியவர்களுக்கு வேட்புமனு வழங்க வேண்டுமா? எத்தனால் கொண்டு வந்தோருக்கு வேட்புமனு வழங்க வேண்டுமா? குடி விற்பனை செய்தவர்களுக்கு வேட்புமனு வழங்க வேண்டுமா? மனித கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு வேட்புமனு வழங்கப்பட வேண்டுமா? பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டோருக்கும் வேட்புமனு வழங்குவதா? இந்த நாட்டில் நிலவும் நல்லாட்சி மற்றும் ஜனநாயக உரிமையினை இதனை விடவும் சிறந்த முறையில் இந்த தேர்தலின் மூலம் எமது இளைஞர் சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். கொலண்டாவையில் உள்ள 5 விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் தலைமையில் நடைபெற்றது. தூய்மையான நாளைக்கான தேசிய பேரவை இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
ඇයි මේ හොරුන්ට දඬුවම් දීම සිද්ධ වුණේ නැත්තේ? මේකට එක්සත් ජාතික පක්ෂය වග කියන්න. ஏன் திருடர்களுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கை இடம்பெறவில்லை? இதற்கான பொறுப்பை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்க வேண்டும். நாம் அறிந்த விதத்தில் பாரிய குற்றச்சாட்டுகள் காணப்பட்டன. சிதைவடைந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான தேவை ரணில் விக்ரமசிங்கவிடம் காணப்பட்டது. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருந்த திருடர்களுக்கு வலு சேர்க்கும் வகையிலான எவ்வித தீர்மானங்களையும் அவர் இந்த காலப்பகுதிக்குள் முன்னெடுக்கவில்லை. இந்த 6 மாத காலத்திற்குள் தேசிய ஒற்றுமை மற்றும் நாட்டிற்கு தேவையான தேசிய கொள்கைகளை தீர்மானிக்கும் இடமாக பாராளுமன்றம் திகழும் என நாம் எதிர்பார்த்தோம். அதனை ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் முழுமையாக சீரழித்து விட்டனர். සම්පූර්ණ විනාශ කළා දැන්. පරණ තිබුණු සන්දානය දැන් අසුද්ධ වෙලා තියෙනවා. முன்னர் காணப்பட்ட கூட்டமைப்பு தூய்மையற்ற கூட்டமைப்பாக மாறியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வேட்புமனு வழங்கப்படும் போது அது அவருக்கு பாரிய வெற்றியாக அமைந்துவிடும். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இல்லாது செய்ய எண்ணியுள்ள குழுவுக்கும் அது வெற்றியாக அமைந்துவிடும். இதனை நிறுத்த வேண்டும். அதற்கான பாரிய சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியவற்றில் யாருக்கு வேட்புமனு வழங்கப்படும் என்பதனை எதிர்வரும் 2 தினங்களுக்குள் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் எமக்கும் பல வேலைகள் உள்ளன. நியாயமான சம்பள உயர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியன்று காலாவதியானது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுமாறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த 2ஆம் தேதி அறிவித்தது. அன்றைய தினம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை முதலாளிமார் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளாததால் வெளிநடப்பு செய்ய நேரிட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மலையகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். நாங்க இவ்வளவு காலமா 19 கிலோ இல்ல, நாங்க 50 கிலோ நாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். கிலோஸ் எல்லாம் நாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப என்ன எங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல. சம்பளம் கூட்டி கொடுக்கற வரைக்கும் நாங்க சுலோ வேலை தான் செய்வோம். எங்களுக்கு அதுதான் தோணுது. எங்களுக்கு சாப்பிடுறோம் இருக்குதோ இல்லையோ நாங்க கட்டாயம் சீட் வாங்கி ஆகணும். இடுப்பு கட்டு 8 வாங்கி ஆகணும். இந்த கொழுந்து பேக் வாங்கி ஆகணும். நாங்க அந்த அளவுல அட்டை கொஞ்சமான அட்டை இல்ல. நாங்க அட்டையில கடிப்பட்டு ஒரு நாளைக்கு எப்படி எங்களை ஒரு 50 அட்டை சரி கடிக்காத குறவே இல்ல. அட்டை கடிப்பட்டுக்கிட்டு நாங்க வலிக்கு விழுந்துகிட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டு நாங்க சம்பாதிக்க நாங்க எடுக்கிற கொழுந்துல தான் அந்த அரசாங்கமே போகுது, கம்பெனியே நடத்துறாங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க கஷ்டம். எங்களுக்கு நாங்க ஸ்லோ வேலை செய்யறவங்க, எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் நாங்க இதே தொழில தாங்க செய்ய போறோம். 5 கிலோ தாங்க எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் இதே தொழில் தாங்க நீடிக்கும். அது என்னைக்கு முடிவுக்கு வருதுங்களோ அவங்க கம்பெனி அவங்களுக்கு காதுக்கு 8 வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஒழுங்கான பதில் கொடுக்க வரைக்கும் ஸ்லோ வேலை அந்த 5 கிலோ தாங்க நாங்க எடுப்போம். எங்களுக்கு நல்லது கெட்டது கல்யாணம் சடங்கு சாவு எதா இருந்தாலும் நாங்க அந்த தேயிலையை நம்பித்தான் வர்றோம், பொழைக்கிறோம். இதை எங்களுக்கு துரோகம் செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. எங்களுக்கு இந்த தேயிலைக்கு இன்னைக்கு சுலோ வேலை செய்ய சொல்றாங்க. எங்களுக்கு கை காலு வரமாட்டேங்குது. நாங்க எப்படி இந்த கொழுந்தை வச்சுக்கிட்டு நாங்க அந்த கொழுந்தை எப்படி வீணாக்குறதுங்கிற கவலை எங்களுக்கு. தயவு செய்து கொம்பனிக்காரவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எங்களோட பாவத்தை பார்த்து எங்களுக்கு அட்டை கடி, பாம்பு கடி, தேம்பூச்சி கடி எல்லாத்துக்கும் நாங்க முகம் கொடுத்துதான் நாங்க இந்த தொழிலை செய்யறோம். இதனால் தேயிலை தோட்டங்களில் குறைந்த அளவிலான கொழுந்தே பறிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமான நடக்கும் கூட்டு ஒப்பந்தம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் காலாவதியான பிறகு பேச்சுவார்த்தை 3வது பேச்சுவார்த்தை கடைசி நாள் நாங்கள் சொன்னோம். ஒரு முறையான நாங்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வை முன் வச்சிருக்கோம். நியாயமான சம்பளத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் சேர்ந்து 1000 ரூபாய் வர்ற மாதிரி அதுக்கான திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இந்த 2ஆம் தேதி கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆகவே அவரோட பொறுப்பான ஒரு வார்த்தையோ இல்லை நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையோ வராததுனால ஆகவேதான் நாங்க இன்னைக்கு கோசுலோ சாதாரண வேலைகளை மெதுவா வேலை செய்யும் பழக்கத்துக்கு கொண்டாந்தோம். இதனால் தோட்ட தொழிலாளி ஒரு பாதிப்படைகிறதும் இல்லை, சம்பளமும் போயிட முடியாது. அவருக்கு வளமை போல வேலைக்கு போவாங்க, வளமை போல அந்த நேரத்துக்கு வேலை விட்டு வருவாங்க. அவர்கள் எடுக்கும் கொழுந்துக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா
வருமானம் இல்லாமல் அதே நேரம் தோட்ட கம்பெனி மீன் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட பேசி அதுக்கு தீர்வு காண வந்தாங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம். திருகோணமலை மெக்கைசு விளையாட்டு அரங்கை அண்மித்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திருகோணமலை மெக்கைசு விளையாட்டரங்கின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனித எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த விடயம் தொடர்பில் திருகோணமலை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டதோடு அந்த இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்று திருகோணமலை நீதவான் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. இந்த மனித எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் இடம்பெற்ற இடத்துக்கு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள், நில அளவையாளர்கள் உள்ளிட்ட மேலும் பல அதிகாரிகள் அளிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஜனவரி 2ஆம் திகதி திருகோணமலை கடற்கரையில் வைத்து 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை. 2006 ஜனவரி 24 எழுத்தாளர் ஊடகவியலாளர் சுகிர்தராஜன் திருகோணமலையில் ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006 ஏப்ரல் 7 திருகோணமலை மாவட்ட தமிழ் மக்கள் பேரவையின் தலைவர் வி விக்னேஸ்வரன் படுகொலை. 2006 ஆகஸ்ட் 4 இலங்கையில் சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் ஊழியர்கள் திருகோணமலை மூதூரில் படுகொலை. கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு அருகே உள்ள பற்றைக்குள் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பவ இடத்தில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதவான் விசாரணைகளை அடுத்து சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச தலைமையில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான திட்டத்தில் இணைந்து கொள்ளும் மக்கள் பல்வேறு இடங்களில் போதைப் பொருள் விநியோகம் தொடர்பிலான தகவல்களை வழங்க ஆரம்பித்துள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து தென்மாகாணத்தில் முன்னெடுத்த பயணத்தின் போது பாடசாலை மாணவர்கள் எமக்கு முக்கியமான தகவல் ஒன்றை வழங்கியிருந்தார்கள். කැන්ටින් එකේ තියෙන්නේ එතන මේ අර මොකද ඉලක්ක දිහාට තියෙන එකෙන් තමයි ගන්න. එයාකද කඩයක් இந்த தகவலின் பிரகாரம் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் காலி மாவட்ட அதிகாரிகள், காலி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து இன்று வெளிவத்த பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனைக்கு உட்படுத்தினார்கள். குறித்த பகுதிகளில் உள்ள பிரதான பாடசாலைகள் அமைந்துள்ள இடத்திலேயே இந்த வர்த்தக நிலையங்கள் நடாத்தி செல்லப்படுகின்றன. இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் போதைக்காக பயன்படுத்தப்படுகின்றது என சந்தேகிக்கப்படும் ஒரு வகை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படுகின்ற தூள் ரகத்தைச் சேர்ந்த சிறிய போத்தல்கள், போதைப் பொருள் கலக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கோப்பி வகைகள் உள்ளிட்ட மேலும் பல பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. එම ද්‍රව්‍ය අපේ අන්තරායකර ඖෂධ පාලක මණ්ඩලයේ රසායනාගාර පරීක්ෂාව සඳහා ලබා ගත්තා. මෙහිදී ඇත්තටම විශේෂයෙන් සඳහන් කිරීමට වන්නේ මේ සිරස මාධ්‍ය ආයතනයත් එක්ක එකතු වෙලා මේ දොරින් දොරට ගොස් කරන ලද මද්ද්‍රව්‍ය නිවාරණ වැඩසටහනේ එක් පියවරක් විදියට අපිට මේ ප්‍රතිඵල අද ලබා ගන්න හැකි වුණා. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தீர்மானித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்தறை மாவட்ட தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். யுத்தத்தினாலும் சுனாமி பேரழிவினாலும் இன்னல்களை சந்தித்து இன்றும் இயல்பு வாழ்க்கைக்கு போராடும் மக்கள் வாழும் பிரதேசங்களில் மட்டக்களப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் நிலை மற்றும் அவர்களது எண்ணங்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் தொகுப்பு அடுத்து.
மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையின் தலைநகர் கொழும்பிலிருந்து 314 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தில் பெரும்பான்மையாக தமிழர் மற்றும் முஸ்லிம், சிங்களவர், பரங்கியர் ஆகிய இனத்தவர்கள் வாழ்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டம் வாவியால் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு பகுதி எழுவான்கரை என்றும் மறுபகுதி படுவான்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. மட்டக்களப்பு நகர் 3 கடல் நீரேரிகளை கொண்டுள்ளமை அதன் சிறப்பியல்பை பறைசாற்றி நிற்கிறது. மட்டக்களப்பு வாவி, பனிச்சங்கனி வாவி, வாழைச்சேனை வாவி என்பனவே அவை. மட்டக்களப்பு பிரதான நகரினை சூழ்ந்து வாவி காணப்படுவது இயற்கை வனப்பான விடயமாகும். இங்கு பெரும்பாலும் தமிழர் பண்பாடு செல்வாக்கு செலுத்தும் ஒன்றாக காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக விவசாயம் காணப்படுகிறது. கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு இங்கு பொருளாதாரத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன. கடல் மற்றும் பிற நீர் வளங்கள் இங்கு உள்ளதால் மீன்பிடி முக்கிய தொழிலாக உள்ளது. மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை கிட்டிய இடங்களில் கைத்தொழில் முக்கிய இடத்தை பெறுகின்றது. 2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி இந்திய பெருங்கடல் நிலநடுக்கத்தினால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மட்டக்களப்பும் ஒன்று. இருப்பினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படவில்லை என இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் ஓட்டமாவடி 3 கிராம சேவகர் பிரிவில் உள்ள மீராவோடை ஆற்றுக்கான அணை உரிய முறையில் அமைக்கப்படாமையால் அந்த பகுதி மக்களின் குடியிருப்பு தொகுதி நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் அந்த நீண்ட காலமாக இந்த ஆற்றுக்கட்டு எங்களை வீடுகள் எல்லாம் மண்ணரிச்சு கொண்டு போயிட்டு இருக்குது. நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு இருக்கோம். ஒரு மினிஸ்டர் மாரும் பார்க்குறாப்புலையும் இல்லை. வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது வந்து சொல்கிறாங்க நாங்கள் செஞ்சாரோம்னு சொல்லி இதுவரைக்கும் எத்தனை வீடுகள் எல்லாம் எடுத்து கிணறுலாம் எடுத்து இப்ப மக்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. அம்பலாந்துறையிலிருந்து நகர் பகுதிகளுக்கு தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக படகு பாதையையே அப்பகுதி மக்கள் பயன்படுத்துகின்றனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரமான ஆற்றை இந்த படகு பாதையின் ஊடாகவே கடக்க வேண்டிய இக்கட்டான நிலையை இப்பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உள்ளாகும் 24 கிராமங்களுக்கு செல்லும் 15 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான வீதி மிக நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக புனரமைக்கப்படாமல் காட்சியளிக்கிறது. அப்பகுதி அரசியல்வாதிகள் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களின் ஆதங்கமாகும். கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்பட்டது. கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்வித்துறை சார் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கலைத்துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் சேவையை பாராட்டி அவரது பேரில் தென்னிந்திய இசைப்படம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. நாட்டில் உள்ள சிங்கள மாணவர்களுக்கு தென்னிந்திய இசையை கற்பிக்கும் நோக்குடன் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் கடந்த பல வருடங்களாக இந்த பல்கலைக்கழகத்தில் இணைந்து சேவையாற்றி வருகின்றனர். இந்த மண்டபத்தின் திறப்பு விழாவை அடுத்து அங்கு பல்வேறு கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.